அப்படி காலம் பசு கிட்ட உட்காந்து சரி கண்ணுகிட்ட உட்காந்து நாராயணா நாராயணான்னு வார்த்தையை சொன்னேன். காலம் பசு கண்ணு செத்து போச்சு. அடி வாங்காத வந்தியா? ஓடி வந்து பூந்து படாருன்னு ஓடி வந்துட்டா. சரி மறுபடியும் தாத்தகிட்ட கேட்ட நான் விட்ட பாவே இல்ல. ஓ எது பண்ணி உங்க தாத்தனை விட்ட பாடு இல்ல. சரி நாராயணாங்கிற வார்த்தையை கேட்டு காலம் பசு கண்ணு செத்து போச்சு. இப்ப அர்த்தம் சொல்ல தாத்தான்னு கேட்டான். நாரதா அதுக்கெல்லாம் சொல்ல தெரியாது. சரி இப்ப 12 வருஷமா ஒரு நாட்டு அரசனுக்கு குழந்தை இல்லாத. எத்தனை வருஷம்? 12 வருஷமா குழந்தை இல்லாத. இப்ப ஒரு ஆண் குழந்தை பிறந்துக்குது. அந்த குழந்தைகிட்ட போய் கேள்றாங்க. உனக்கு அப்பதான் 7:30 ஸ்டார்ட் ஆயிருக்கு உனக்கு. இதுக்கு முன்னாடி போய் கேட்ட கேக்குறது காலையில ஓடி வந்துட்டேன். இப்ப 12 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்துக்குது அங்க போய் கேட்டா சும்மா விடுவாங்களா உன்ன? என்ன சாமி பண்ண போறோம்? தாத்தா அடிக்கிறா கூட நீயே கூட அடி அடி. அவங்கிட்ட போய் பொது மக்கள்கிட்ட அடி எத்தனை அடி திங்கிறது? இது வேண்டாம் தாத்தா. நீ போய் கேட்கலாம் சாப்பு கொடுத்துருங்க அப்படின்னு உங்க தாத்தன் சொல்றாரு. என்னடா அநியாயம் அநியாயமா இருக்குது. விட்ட பாவி காணுமே எப்படியாவது நம்ம தப்பிக்கணுமே. ஆமா அப்படின்னு அந்த நாட்டுக்கு போனண்டா. அந்த நாட்டுக்கு போன உடனே பிறக்காத குழந்தை பிறந்துக்குதுன்னு. ஆமா இப்படி சீரியல் செட் எல்லாம் போட்டு எல்லா குழந்தை கொண்டாடுறாங்கடா அந்த நாட்டுல. சரி என்னடா அநியாயம். இந்த குழந்தைகிட்ட போய் சேர்த்து போய் நம்மள விடுவாங்க பயந்து அந்த நாட்டு அரசங்கிட்ட போன உடனே அந்த ராஜா பாத்துட்டார். நார்தா அழைப்பில்லாத வந்திருக்கிற பரவாயில்ல நல்ல ஆளு நீ. என் குழந்தை போய் நல்லா உபதேசம் பண்ணாரு. அப்பதான் எனக்கு ஒரு வாசனை வந்துச்சு. இந்த குழந்தைய நம்ம பேசுறப்ப யாரும் இருக்கக்கூடாது. உள்ளார யாரும் இருக்க கூடாது. யாரும் இருக்காத சொன்னா யாரும் இருக்க கூடாது. குழந்தை செத்து போனா ஓடி போலாம் தான். ஆள் இல்லாத சமயத்து பூத்து ஓடி போயிடலாம். என்னையும் குழந்தை ஒரு அறையில விட்டு எல்லாம் தூரமா போயிட்டாங்க. சரி அந்த குழந்தைகிட்ட உட்காந்து மதுவா பயத்தோடு செத்து போயிட்டு ஓடி போயிடும். ஓஹோ அப்படின்னு மெதுவா பயந்துக்கிட்டு கதவெல்லாம் திறந்து வச்சு ரெடி ஆகுதா ஓடலாம்னு அந்த குழந்தைகிட்ட உட்காந்து நாராயணா நாராயணா நாராயணான்னு சொன்னேன். அந்த குழந்தை பேசுது. பிறந்த குழந்தை பேசுதா? ஏன்னா அறிவு கட்ட நாளதா நல்ல வார்த்தை ஓடுதா இல்லையாடா? நாராயணங்கிற வார்த்தைக்கு இப்ப அர்த்தம் தெரிஞ்சா இல்லையான்னு கேக்குது. அந்த குழந்தை உங்ககிட்ட கேக்குது. சரி என்னடா அநியாயம். நாராயணங்கிற வார்த்தை தெரிஞ்சுதான் நான் ஐயா கவலை மாட்டாட்டு முன்னுக்கு இங்கேயா ஓடிட்டு இருக்கிறேன். இந்த நாராயணங்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியல. நீயாவது சொல்லுப்பான்னு கேட்டேன். அப்ப அந்த குழந்தை சொல்லுது நான் முதல்ல நான் பிறப்புன்னு எடுக்கிறப்ப மண்புழுவாதான் எடுத்தேன். முதலாக. சரி அந்த மண்புழு காதலில நாராயணங்கிற வார்த்தையை கேட்டதுனால் பறக்கக்கூடிய பட்டாம்பூச்சியா போனேன். பட்டாம்பூச்சி காதலில் நாராயணங்கிற வார்த்தையை கேட்டது புள்ளி விளையாடும் மான்குட்டிக்கு குட்டியா பிறந்தேன். மான்குட்டி காதலில் நாராயணங்கிற வார்த்தையை கேட்டதுனால் காராம்பசு கண்ணான. சரி காராம்பசு கண்ணு காதில் நாராயணங்கிற வார்த்தையை கேட்டதுனால் சரி ஒரு நாட்டுக்கு இளவரசன் ஆயிட்டான். இப்ப ஒரு நாட்டுக்கு இளவரசனா பிறந்திருக்கிறேன். சரி அப்படி அந்த பகவானுடைய நாமத்தை சொன்னா முக்தி அடையும். சரி நம்ம கஷ்டம் தீரும். ஆமா அன்று முதல் இந்த வரை சரி நாராயணங்கிறது எனக்கு வேலை. எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணன்னு சொல்லுவேன். இப்ப எனக்கு ஒரு கலகம் வேணுமே. பிரச்சனை வேணுமா? நான் இருக்கும் போது ஏன் பயந்துக்கிறேன்? வாச்சாமி உனக்கு இந்த ஊர்ல பிரச்சனை வேணும். ஆமா கண்ணே இல்ல நீங்க வாச்சாமி இந்த கையில பிடி. உனக்கு எந்த சாமி ரொம்ப பிடிக்குதோ அந்த சாமி மனசுல வேண்டிட்டு இந்த அக்கா தலையில ஓங்கி ஒரு அடி பாக்கலாம். பிரச்சனை பாரு எங்க இருந்து பச்சைகளை வந்து கம்பத்துல கட்டி போட்டு தோலை உரிப்பாங்க. நீ தான பிரச்சனை வேணும்னா கல்லால் அடிப்பது கழகம் இல்ல. கல்லால் அடிக்கூடாது சொல்லால் அடிப்பது. சொல்லாலே அடிக்கணும். அதனால இன்றைக்கு உமா பார்வதி ஆக மட்டும் சரி காலியாக ரோம தரித்து 4 பிள்ளைகளை பிறக்க வச்சுக்கிறான். 4 பேர்த்த பிறக்க வச்சுக்கிறான். போய் ஆமா அவங்களால ஒழிக்கணும். அவங்க வச்சிருந்தா தேவர்களை இடையூறு பண்ணிடுவாங்க. யாரு அந்த 4 பேருமே. அதனால அவங்க 4 பேர்த்தையும் கொல்லணும். சரி அதனால இப்ப அந்த 4 பிள்ளைங்க தான் போறோம். இப்ப 4 பேர்த்துக்கிட்ட போறேன். போனவா எதுவும் போனா ஆமா சாமி அங்க தொலைவாத அங்க பெட்ஷீட் யாரும் கொடுக்க மாட்டாங்க. குழாய் முடிக்கிட்டு ஏன் தொலைவர பெட்ஷீட் தொலை வீட்டுக்கிறேன். அதை அப்பாரு வந்துட்டாங்க. கடவுள் யார் என்று தேடி சத்தமாதி Hey!
நாராயணா நாராயணா என்று எங்களை நாடி வந்த செய்தி என்ன? உங்களுக்கு பிறப்பு யார் பெற்றாங்க? நீங்க எப்படி வந்தீங்கன்னு சொல்ல வந்தேன். இப்படி ஆச்சு எப்படி சொல்லுவேன்? இதை சொல்வதற்கு வந்தாயா? எங்கள் தாய் தந்தைகள் உனக்கு நன்றாக தெரியும். அப்படி என்றால் நாராயணா நாராயணா நாராயணானே சொல்பவன் நீ யார்? அதான் நாளது இந்த உலகத்தை இப்ப உங்களை பெத்தவங்க யாருன்னு சொல்ற அடிக்காதுந்தா அடிச்சா சொல்ல மாட்டான். நீ அடிச்சா ஓடி போயிடுவேன். என்னடா இல்ல சொல்றேன் உன் தாயோ உமா பார்வதா உமா மகேஸ்வரியின் தாய் தந்தையார் தந்தை சிவபெருமான் சிவனுக்கும் உமா பார்வதிக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. சத்து பெருசா சிவன் பெருசா என்று வாக்குவாதம் ஏற்பட அந்த சத்தியாகப்பட்டவர் சத்திய பெரியவள் என்று சொல்ல சிவனுக்கு கோபம் வந்து என் இடபாகத்தை விட்டு நீ காலியாக போகக்கடவுள் என்று சாபம் கொடுத்தான். அப்படி என்றால் சிவனுக்கு சக்திக்கு நாங்கள் மகனாக பிறந்திருக்கின்றோம். அப்படி காலியாகப்பட்டவள் இந்த சத்தியதான் பெரியவள் என்று சேமிக்க உங்களை நாள் வரையும் பெற்றிருக்கிறார். எங்களுக்கு பெயர் உன் பெயரோ? என் பெயர் என்ன? என் பெயரோ பிரம்ம மகாரிஷி பிரம்மமகாசூரன். பிரம்மமகாசூரனுக்கு விஷ்ணு மகாசூரன். விஷ்ணு மகாசூரன் ஆகட்டும். உன் பெயரோ? பிரம்ம மகாசூரன். பிரம்ம மகாசூரன். சரி. உன் பெயரோ? தேவ மகாசூரன். இப்படி நாங்கள் மகனாக பிறந்து எங்களுக்கு பேர் சூட்டி விட்டல்லவா? நாங்கள் எப்படி பிழைக்க வேண்டும்? உன் தாயிடம் சென்று வரங்களை வாங்க வேண்டும். வரங்கள் என்ன வரங்கள் வாங்க வேண்டும்? எப்படி வர வாங்க வேண்டும்? எப்படி வரங்கள்? ஒரு வழியை நான்காக பிரிந்தால்தான் நான் சட்டை கொள்ள முடியும். இந்த உலகத்திலே இப்ப இருக்கு சத்தியால யாராலையும் சாவே வரக்கூடாது. ஆமா. அப்படி மரணம் என்று ஏற்பட்டால் ஒரு உயிர்ல நான்கா பிரியணும். 4 திக்குக்கு 4 பேர் வந்தாலும் கொள்ளணுங்க. இப்படி வரத்தை யாரிடத்தில் வாங்க வேண்டும்? உன் தாய் உமா பார்வதி கிட்ட வாங்கணும். ஆகட்டும். அப்படி வாங்கிட்டால் உலகில் நீங்களே வல்லவர்கள். தாய் தந்தை இல்லை என்று தேடிக்கொண்டு இருக்கின்றவாறு என் தாய் தந்தைகள் உரைத்தாய் இல்லவா? உன் பாதத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. சக்தியாகிய உமா பார்வதி என் தாயிடத்துல ஒரு சக்தியானது 4ஆக பிரிஞ்சால் மட்டுமே அது 4
திசையாக வந்தால் அப்பதான் உங்களுக்கு எங்களை மன்னிக்க வேண்டும் என்று வரத்தை பெற்று விட்டால் இந்த உலகத்தில் நாங்களே கடவுள், யாரும் உங்களை கொல்ல முடியாது. நாங்களே தெய்வம். ஆகட்டும், எனக்கு நன்மை செய்திருக்கிறார், அதனால உனக்கு பரிசு கொடுக்கணும். ஏன்னா நல்ல செய்தி முடியாதா? உனக்கு பரிசு கொடுக்கணும். அப்படியா? தன்னை கொடு, தன்னை கொடு. ஐயோ தேடி